வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போற ஸ்டோரி வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ட பேஸ் பண்ண ஸ்டோரி. கேரக்டர்ஸ் நேம்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் எப்ப நடந்தது? யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றத கடைசியா தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்ப ஸ்டோரிக்குள்ள போகலாம். 1991 வருஷம் பெங்களூர்ல ஒரு பெரிய வீட்டுல நந்தினின்னு ஒரு பணக்கார பெண் தன்னோட செகண்ட் ஹஸ்பண்ட் ரமேஷ் கூட வாழ்ந்து வந்துட்டு இருந்தா. நந்தினிக்கு பணத்துக்கு எந்த ஒரு குறையும் இருந்ததே இல்ல. நிறைய சொத்துக்கள், நிலங்கள், வங்கி கணக்குகள், பெரிய வீடு. அவளுக்கு ஏற்கனவே ஒரு திருமணத்தில் பிறந்த 4 மகள்களும் இருந்தாங்க. ஆனா நந்தினி இப்போ திடீர்னு காணாம போயிட்டா. வீட்ல இருந்த கணவன் கிட்ட, அதாவது செகண்ட் ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா? இன்னும் தெளிவா போனோம்னா ஸ்டெப் ஃபாதர் கிட்ட மகள்கள்லாம் சேர்ந்து கேட்கறாங்க, அம்மா எங்கேன்னு. ரமேஷ் ரொம்ப கேஷுவலா ஆன்சர் பண்றான், அவங்க வெளியூருக்கு போயிருக்காங்கன்னு. சில நாட்கள் கழிச்சு மீண்டும் கேட்க ஸ்டார்ட் பண்றாங்க, அம்மா இன்னும் வரலையான்னு. அதுக்கு ரமேஷ் இல்ல, இன்னும் கொஞ்சம் நாளாகும்னு சொல்றான். அதுக்கப்புறமா ஒரு தடவை கேட்டப்ப அவங்க ஹைதராபாத் போயிருக்காங்கன்னு சொல்றான். பிறகு ஒரு தடவை கேட்டப்ப ஒரு கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருக்காங்கன்னு சொல்றான். இன்னொரு சமயம் அவங்களுக்கு சுத்தமா உடம்பு முடியலன்னு சொல்றான். கடைசியில அவங்க அமெரிக்கா போயிருக்காங்கன்னு ஒரே ஒரு கேள்விக்கு இவ்வளவு பதில சொல்றான் ரமேஷ். இதுதான் நந்தினியோட மகள்களுக்கு வந்து சந்தேகத்தை ஏற்படுத்த ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஏன்னா அம்மா எங்க இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் ஒரு ஃபோன் காலாவது பண்ணுவாங்களா இல்லையா? ஆனா இப்போ ஒரு கால் கூட இல்ல. ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, மாதங்கள் உருண்டோடுச்சு. 1992ல மகள் வந்து போலீஸ் அணுகுறாங்க. எங்க அம்மா காணாம போயிருக்காங்க. ஆனா அவங்க கணவர் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கதை சொல்றாங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் வந்து அவங்களோட தீவிரமான இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ரமேஷ் அதே மாதிரி பதில வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்றான். ஆனா நந்தினி எங்கே போயிருக்காங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கேஸ் ஒரு மர்மமா நின்னே போயிடுச்சு. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம். நந்தினி மட்டும் வீட்டுக்கே திரும்பல. ஆனா அந்த வீட்டுல வாழ்க்கை மட்டும் வழக்கம் போல நடந்துகிட்டே தான் இருந்தது. இதுதான் போலீஸுக்கு பிறகு மிகப்பெரிய கேள்வியா மாறியது. ஒருத்தர் காணாம போயிருக்காங்கன்னா அவரோட வீட்டுல இருந்து ஏதாவது க்ளூ இருக்கணுமே. 1994 அப்ப ஒரு போலீஸ் அதிகாரி இந்த பழைய வழக்கை மீண்டும் தோண்ட ஆரம்பிக்கிறார். இந்த முறை வீட்டில் வேலை பார்த்த ஒரு ஆளை போலீஸ் விசாரிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. முதல்ல அவன் எதுவுமே சொல்லல. ஆனா இன்வெஸ்டிகேஷனை கொஞ்சம் தீவிரமாக்குனதும் அவன் சொன்ன ஒரே ஒரு விஷயம் போலீஸையே அதிர வச்சுச்சு. சார், அவங்க வெளியூருக்கெல்லாம் போகல. அப்போ அப்படின்னு சொல்லி போலீஸ் கேக்குறாங்க. அதுக்கு அவன் அமைதியா ஒரே ஒரு விஷயத்த சொல்றான். அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்கன்னு. போலீஸ் உடனே வீட்டை ஃபுல்லுமே கம்ப்ளீட்டா சோதனை செய்றாங்க. அந்த சோதனையில் தான் ஒரு இடம் சந்தேகமா இருந்தது. வீட்டின் பின்புறம் அங்கே தரை தோண்டப்பட்டது. மண் கொஞ்சம் கொஞ்சமா அகற்றப்பட்டது. அப்போ ஒரு பெரிய மரப்பெட்டி போலீஸ் கிட்ட கிடைச்சுச்சு. 3 வருஷமா காணாம போன நந்தினி அந்த பெட்டிக்குள் இருந்தாள். அவள் உடல் அங்கே புதைக்கப்பட்டிருந்தது. அதாவது 3 வருஷமா குடும்பமே தேடிக்கிட்டு இருந்த பெண், அவள் வாழ்ந்த அதே வீட்டின் பின்புறத்தில் தான் இருந்திருக்கிறாள். ஆனா இப்போ போலீஸ்க்கு இன்னொரு கேள்வி அவங்க மைண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. அவளை யார் கொன்றது? இப்போ இன்வெஸ்டிகேஷன் நேராக அவளுடைய கணவர் ரமேஷ் பக்கம் திரும்பியது. ஏன்னா நந்தினி காணாம போனதுக்கு அப்புறம் தான் அவளுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வேக வேகமா சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அவளுடைய பவர் ஆஃப் அட்டார்னியை யூஸ் பண்ணி கொஞ்ச நாள்லயே வந்து சில லேண்ட்ஸ்லாம் வந்து வித்திருக்கான். வங்கி கணக்குல இருந்து சில பணமும் எடுத்திருக்கான். ஜாயிண்ட் லாக்கர் ஃபுல்லுமே காலி செய்யப்பட்டிருக்கு. அதோட நந்தினி காணாம போன பிறகுதான் அவளுடைய பெயரில் சில டாக்குமெண்ட்ஸ் கையெழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் சேர்த்து போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெளிவா புரிய ஆரம்பிச்சிச்சு. நந்தினி காணாம போனது ஒரு சாதாரண டிஸப்பியரன்ஸ் கேஸே கிடையாது. அவளுடைய செகண்ட் ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா? பணமும் சொத்தும் ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு. இந்த மாதிரி தவறு நடந்திருக்குதுன்னு புரிய வந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் எண்டுல நந்தினிக்கு தூக்க மருந்து கொடுத்து ஒரு பெரிய மரப்பெட்டிக்குள் வைத்து புதைத்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. நீதிமன்ற பதிவுகளில் அவளை திட்டமிட்டு கொலை செய்து சொத்துக்களை கைப்பற்ற முயன்றதாக ப்ராசிக்யூஷன் கேசஸும் விவரிக்கப்படுது. இன்னும் பயமுறுத்துற விஷயம் என்னன்னு தெரியுமா? அந்த பெட்டி அவளுடைய வீட்டிலே தயார் செய்யப்பட்டிருக்கு. அந்த பெட்டிக்காக ஒரு குழி கூட முன்கூட்டியே தோண்டப்பட்டிருந்தது. வெளியில் பாக்குறவங்களுக்கு கேஷுவலா அது வேறொரு கட்டுமான வேலை மாதிரி கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனா உண்மையில அந்த குழி யாருக்காகன்னு தெரிஞ்சிருந்தது ஒரே ஒருத்தருக்கு தான். 3 வருஷமா ஒரு குடும்பமே தங்களோட அம்மாவை வந்து தேடிக்கிட்டு இருந்தது. அதே நேரத்துல அவளுடைய உடல் அவர்கள் வாழ்ந்த வீட்டின் அருகிலே புதைந்து கிடந்தது. கடைசியா அந்த பொண்ணோட செகண்ட் ஹஸ்பண்ட் ரமேஷ் தான் குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கிறாங்க கோர்ட். தென் அவங்களுக்கு ஆயுள் சிறை தண்டனையும் அளிக்கிறாங்க. இந்த கிரைம் கேஸ் இதோட முடிவு பெறுது. இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் எப்ப எங்க நடந்ததுன்றத அடுத்த கிளிப்ல தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். உண்மையான சம்பவம் என்ன? இந்த கதை 1991 பெங்களூரில் நடந்த ஷக்கரே கலேலி கொலை வழக்கை அடிப்படையாக கொண்டது. குற்றவாளி அவரது இரண்டாவது கணவர் முரளி மனோகர் மிஸ்ரா, பின்னர் சுவாமி சதானந்தா என்ற பெயரில் அறியப்பட்டவர். அவரது உடல் 1994 அவர் வாழ்ந்த ரிச்மண்ட் ரோட்டின் வீட்டின் பின்புறத்தில் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது.